யூபிஎஸ்சி எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இனிமேல் சர்வீஸில் இருக்கவங்க மறுபடியும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னா ரிசைன் பண்ணிட்டு தான் எழுதணும். மற்ற என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்றதை அடுத்தடுத்து பார்த்துருவோம். நீங்கள் ஐஏஎஸ் அல்லது ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா நீங்கள் 2026 அப்பியர் ஆக முடியாது. இன்கேஸ் நீங்கள் அப்பியர் ஆயிருந்தாலும் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தக்கப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் கிடச்சிச்சுன்னா நீங்கள் மெயின்ஸில் அப்பியர் ஆக முடியாது. நீங்கள் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் சர்வீஸில் இருக்கீங்க. இன்கேஸ் நீங்கள் மெயின்ஸ் 2026 எழுதி ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாலும் ஃபைனல் ரிசல்ட் வந்திருந்தாலும் இன்கேஸ் நீங்கள் அப்பாயிண்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு 2026 சர்வீஸ் கிடைக்காது. நீங்கள் கிளியர் பண்ணாலும் சர்வீஸ் கிடைக்காது. ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் ஐபிஎஸ் சர்வீஸ் சூஸ் பண்ணி ஐபிஎஸ்ஸாக இருக்கீங்கன்னா இந்த அப்கமிங் எக்ஸாம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணி ஐபிஎஸ் சூஸ் பண்ண முடியாது. அதை தவிர வேறு சர்வீசஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்டேஜ் நீங்கள் ஐஏஎஸ் ஆகிக்கலாம், ஐஎஃப்எஸும் ஆகிக்கலாம். 2026 சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் ஐபிஎஸ் எடுத்தீங்கன்னா 2027 நீங்கள் அப்பியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரே ஒரு தடவை தான் அப்பியர் ஆக முடியும் வித் சம் எக்ஸாம்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷன். 2026 அண்ட் 2027 ரெண்டு வருஷத்துலேயுமே நீங்கள் சிவில் சர்வீஸை எழுதி 2 வருஷமும் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வருஷத்தில் அப்ளை ஆகிற சர்வீஸ் மட்டும் தான் நீங்கள் ஆஃப் பண்ண முடியும். இன்னொரு சர்வீஸ் நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 2026 நீங்கள் ஒரு சர்வீஸ் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, 2027 ஒரு சர்வீஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எய்தர் ஆர் த சர்வீசஸ் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் கேன்சல் பண்ணப்படும். 2026 நீங்கள் பாஸ் பண்ணி சர்வீஸ் இருக்குது. பட் 2027 நீங்கள் அப்பியர் ஆகி ஆனால் நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா 2026 நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருந்த சர்வீஸில் சேஃபாக ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் 2026 கிளியர் பண்ணிட்டீங்க, 2027 கிளியர் பண்ணிட்டீங்க, ஆனால் ஜாயின் பண்ணலைன்னா உங்களுடைய சர்வீஸ் கேன்சல் ஆகிடும். 2026 ஆர் 2027 யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் சர்வீஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய சீனியாரிட்டி குறையாது. ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் 2028 அப்புறம் நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்பியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சர்வீஸை ரிசைன் பண்ணிட்டு தான் அப்பியர் ஆகணும். 2025 முன்னாடி சிவில் சர்வீஸ் எழுதி கிளியர் பண்ணி ஆஃபீஸராக இருக்கவங்க இனிமேல் இந்த 2026 2027 எழுதணும்னா ஒன் டைம் எக்ஸாம்ஸன் வாங்கிக்கணும். 2028 அப்புறம் நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும்னா ரிசைன் பண்ணிட்டு தான் எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும். இதெல்லாம் ரீசெண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிற ஆஃபீஸர்ஸுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபாலோ Veranda IAS. Veranda IAS, where your dream becomes reality.